ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எக்ஸசைஸ் 1.3 கண்டினியூ பண்ணுறோம். அதில் செகண்ட் கொஸ்டின், let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation r is equal to x comma f of x where x belongs to x, f of x is equal to x square plus 1 is a function from x to n. நம்மளுக்கு வந்து x வேல்யூ கொடுத்துட்டு f of xக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்ம f of x கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x, f of x கண்டுபிடிச்சிட்டு ரிலேஷனாக இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 3, 4, 6, 8. f of x is equal to x square plus 1. ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x is equal to 3 இருக்கிறப்போ f of 3 வந்து 3 square plus 1. 3 square வந்து 3 into 3 9 plus 1 10. ஸோ இங்கே நம்ம வந்து எப்பயுமே x, y எழுதுகிற மாதிரி இங்கே வந்து x, f of x எழுதலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 3, 10. நெக்ஸ்ட்டு x is equal to 4 இருக்கிறப்போ f of 4 is equal to 4 square plus 1. 4 4s are 16 plus 1 17. ஸோ நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ஆன்சர் 17. x is equal to 6. f of 6 is equal to 6 square plus 1. 6 6 are 36 plus 1 37. ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வேல்யூ இஸ் 37. x is equal to 8. f of 8 ஓட வேல்யூ 8 square plus 1. 8 8s are 64 plus 1 65. ஸோ வேல்யூ வந்து 8, 65. ஸோ நம்ம வந்து x, f of x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம இந்த ரிலேஷன் எழுதிடலாம். r is equal to என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதுனால நிறையா வரும். 3, 4, 6, 8. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நிறையா வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர்ஸை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. ஸோ இப்போ இதை பாருங்கள், இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு இங்கே யுனிக் இமேஜ் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸில். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ என்ன போடலான்னா, திஸ் ரிலேஷன் is a function as each element in x has unique image in f of x. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லியாச்சு. இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.